தெற்காசிய நாடுகளுடைய பெரிய பலவீனம் ஒரு நல்ல நிர்வாகம் என்பதை ஆட்சியாளர்கள் தருவதில்லை. மாவோயிஸ்டுகள் கூட ஆளும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களைப் போலவே நடந்து கொள்கிறார்கள். மிக கொடூரமான செயல்களை அந்த எதிர்ப்பாளர்கள், போராட்டக்காரர்கள் செய்திருக்கிறார்கள். அவ்வளவு கோபமும் அவ்வளவு ஆத்திரமும் அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கு அப்படின்னா, முன்னாள் பிரதமருடைய வீட்டை நெருப்புக்கு இரையாக்கிட்டாங்க. அதுல அவர்களுடைய மனைவி சிக்கிக்கிட்டு 20-30 இளைஞர்கள் இறந்து போயிட்டாங்க. நம்முடைய நெய்பர்ஹுட் அமைதியாகவும் சுபிட்சமாகவும் இருப்பதுதான் நமக்கு நல்லது. 35 லட்சம் பேர், 40 லட்சம் பேர் இந்தியாவில் இருப்பார்கள் நேபாளிகள். தமிழகத்தில் மட்டுமே ஒரு 4 லட்சம் பேர் இருப்பார்கள். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர் திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். நம்ம அண்டை நாடான நேபாளத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் பிடித்து ஜென்சி கிட்ஸ் 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய மத்தியில ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடித்து ஆட்சி மாற்றமே நிகழ்ந்திருக்கு. ஸோ இந்த சம்பவங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது எதிர்பார்த்தது தான். இன்னைக்கு இது நடக்கலைனாலும் இன்னொரு நாள் நடந்திருக்கும். ஏன்னா அந்த தெற்காசிய நாடுகளுடைய ஒரு பெரிய பலவீனம் ஒரு நல்ல நிர்வாகம் என்பதை ஆட்சியாளர்கள் தருவதில்லை. வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்குவதில்லை. அப்புறம் ஊழல் புரையோடி போயிருக்கிறது. இது எல்லா இடத்துலையும் இருக்கு. ஏன் இன்னைக்கு வெடிக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரிகர் அல்லது ஒரு விசை அப்படின்னு நம்ம எதை எடுத்துக்கலாம்னா, செப்டம்பர் 4 அன்னைக்கு அவங்க ஒரு 26 வலைத்தளங்களை மூடிட்டாங்க. அதற்கு பிறகு எதிர்ப்புக்கான வடிகால் அடைக்கப்பட்டுடுச்சு. அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அடுத்த நாளே அந்த தடையை நீக்கிட்டாங்க. ஆனாலும் கூட அந்த சமூகத்தில் வேலைவாய்ப்பின்மை, அங்கே ஒரு பெரிய ஏற்றம் ஒன்றும் நேபாளத்தில் மக்களுடைய வாழ்வில் வந்துடல. இந்த 30-40 ஆண்டுகளில் வறுமையெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனால் பல நேபாளிகள் வெளியிலிருந்து வருவாயை ஈட்டி அனுப்புவது என்பது ரெமிட்டன்ஸ் எக்கானமின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த நிலையில தான் இருக்காங்க. நாமே ஒரு 35 லட்சம் பேர், 40 லட்சம் பேர் இந்தியாவில் இருப்பார்கள் நேபாளிகள். தமிழகத்தில் மட்டுமே ஒரு 4 லட்சம் பேர் இருப்பார்கள் என்று ஒரு கணக்கெல்லாம் இருக்கிறது. ஓகே. ஸோ இந்த இளைஞர்களுக்கு உயரடுக்கு வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு சொகுசான வாழ்க்கையையும் ஒரு நல்ல வாழ்க்கையையும் நிறைய வாய்ப்புகளையும் உள்ள ஒரு வாழ்க்கையையும் அவர்கள் வாழ்கிறார்கள். நம்ம வாழ்க்கை தினசரி வாழ்க்கையே அல்லலாம் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. இந்த இடைவெளி இருக்குல்ல, இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் அந்த இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கு அங்க நேபாளத்தில். ஆமாம். அதனால் இந்த சமூக வலைத்தளங்கள் மூடப்பட்டவுடன் அது வெடிச்சு அவர்கள் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அவர்கள் ஒரு பழைய முன்னாள் பிரதமருடைய வீட்டை நெருப்புக்கு இரையாக்கிட்டாங்க. அதில் அவர்களுடைய மனைவி சிக்கிக்கிட்டு அவர்கள் நிறைய தீக்காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சர்களை இராணுவம் மீட்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அவ்வளவு கோபமும் அவ்வளவு ஆத்திரமும் அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த நிர்வாகிகள், அந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிர்வாகத்தையும் ஆட்சியையும் இவ்வளவு நாள் தந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. ஏன்னா ஒரு 10 ஆண்டுகள் உள்நாட்டு போர் நடந்துச்சாங்க. 96 2006 வரைக்கும் நினைக்கிறேன். அதற்கு பிறகு இடதுசாரி அமைப்புகள் அங்கே வந்தாங்க. மாவோயிஸ்டுகள், தங்களை மாவோயிஸ்டுகள் என்று சொல்லுகின்ற 2 முக்கிய பிரதான கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கு ஆட்சி கட்டலில் இருக்கின்றன அல்லது எதிர்கட்சிகளாக இருக்கின்றன. 3 பெரிய கட்சிகள். அதில் 2 முக்கியமானது மாவோயிஸ்டுகள். மாவோயிஸ்ட் சென்டர்னு ஒரு கட்சி, அதுக்கப்புறம் மாவோயிஸ்ட் நேபாளி லெஃப்ட்ன்ட்டு ஒரு கட்சி நினைக்கிறேன், யுனைடெட் மாவோயிஸ்ட் லெஃப்டிஸ்ட்ஸ் அப்படின்னு ஒரு கட்சி நினைக்கிறேன். இவர்கள் மாற்றி மாற்றி ஆட்சியில் இருக்கிறார்கள். அது கூட்டணி வைத்துக்கொண்டு ஆட்சியில் இருக்கிறார்கள். அதாவது இந்த இஸ்ரேல் மாதிரி, அதாவது உண்மையான எதிர்கட்சி என்பது என்ன அப்படின்றதே இல்லை. ஸோ அப்போ எதிர்ப்புக்கான வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ ஆளும் வர்க்கம், இந்த மாவோயிஸ்டுகள் கூட ஆளும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களைப் போலவே நடந்து கொள்கிறார்கள். இப்போ தமிழகத்தில் இருக்க கம்யூனிஸ்டுகள் மாதிரிலாம் இல்லை. பெரும்பாலான கம்யூனிஸ்டுகள் இங்கே ஒரு எளிய வாழ்க்கையையும், அவர்கள் 4 முறை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சரி, நாடாளுமன்றத்திற்கு சென்றாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக நீங்கள் அவங்க வாழ்ந்த அதே இடத்துல தான் அவங்க வாழ்வாங்க. நம்ம மற்ற தமிழக அரசியல்வாதிகள் மாதிரி அவர்கள் வாழ்வில் பெரிய ஏற்றமெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் அங்க இல்லை. அங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் சரி அல்லது நேபாளி காங்கிரஸை
சேர்ந்தவர்களும் சரி, அவர்கள் ஒரு சொகுசான ஒரு மக்களிடமிருந்து நிறைய விலகி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒரு ஐவரி டவர்னு சொல்லுவோம் இல்லை, ஒரு தந்தத்தாலான கோபுரம், அந்த கோபுரத்திலிருந்து அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அதற்கான நேரம் முடிந்து விட்டது. அதனால அது விழுந்துருச்சு. வழக்கப்படி நாம இதை அனுமானிக்கல. நம்ம இந்திய வெளியுறவுத்துறை இருக்குல்ல, நம்ம இந்திய வெளியுறவுத்துறையில பல நம்முடைய கோட்பாடுகள், நம்முடைய பேராவலை அம்பிஷன், நம்முடைய ஐடியல் லட்சியத்தை எண்ணியே நம்முடைய வெளியுறவு கொள்கை இருக்கிறது. ஆனால் லட்சியத்திற்கும் யதார்த்தத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நாம சோவியத் யூனியன் உடைஞ்சு போகுன்றதை நம்மால முன்னாடியே தீர்மானிக்க முடியல. யூகோஸ்லாவியா 7 துண்டுகளாக மாறிவிடும், 7 நாடுகளாக மாறிவிடும் என்பதையும் நாம் அனுமானிக்கவில்லை. அதே மாதிரி 22ல் இலங்கை உள்ளுக்குள்ளேயே வெடித்து குமைந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை அந்த நாடு சந்திக்கும் என்பதையும் நாம் முன்னாடியே கணிக்கவில்லை. அது மாதிரி நேபாளத்தில் we have been caught with the surprise. இது நாம எதிர்பார்க்கல. நேற்று நம்முடைய பிரதமர் அவசர அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி இதை பற்றி விவாதித்திருக்கிறார். ஒரு பதிவும் ரொம்ப அழகா பண்ணியிருக்கார். என்னுடைய மனமெல்லாம் வேதனையால் வாடுகிறது. அங்க கிட்டத்தட்ட 20-30 இளைஞர்கள் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் மிக கொடூரமான செயல்களை அந்த எதிர்ப்பாளர்கள், போராட்டக்காரர்கள் செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தை தீக்கிரையாக்குவது, பொது சொத்தை சேதப்படுத்துவதுன்ட்டு. இப்போ இராணுவ தலைவர், இராணுவத்தினுடைய தலைமை தளபதி நேற்று போராட்டக்காரர்களுடைய பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார். அது ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஓகே. அதனால இப்போ காத்மாண்டு அவர்களுடைய தலைநகரத்தினுடைய மேயர், அவர் சமூக வலைத்தள பிரச்சாரத்தின் மூலமாகவே மேயரானவர். ஒரு 35 வயதுக்குள்ள இருக்கிறவர் அவர். அதனால இந்த ஜென்ஸி, அவர்களுடைய ஜெனரேஷன் ஜியை ஒட்டிய அவர்களை அவரால் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். அவர் என்ன சொல்றார்? அவர்களுடைய போராட்டத்தை வரவேற்பதாகவும், ஆனால் அவர்கள் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்றும் முதல்ல பதிவு பண்ணியிருந்தார். இப்போ என்ன சொல்றார்? அவர் அங்க சுஷீலா கார்கின்னு சொல்லிட்டு அவர்களுடைய முன்னாள் தலைமை நீதிபதி போல இருக்கு, அந்த அம்மாவை ஒரு தற்காலிக தலைவராக கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனால் இன்னும் ஒரு ஒருமித்த கருத்து அங்கே உருவாகலை. இதுதான் நம்ம பார்க்குறோம். ஓகே சார். இப்போ நம்ம வர்றப்ப கூட ஒரு பேட்டி பார்த்துட்டு வந்தோம். சுஷீலா கார்கி கூட தான் அந்த பேட்டி எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க தேர்வு செய்யப்பட்டது போல சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒருவேளை பொறுப்பேற்றேன் அப்படின்னா முதல் வேலையா இந்த இறந்து போன 30 நபர்களுடைய குடும்பத்தை சந்திப்பேன். அவங்களுடைய அந்த இழப்பை நம்ம சரி கட்ட முடியாது, ஆனா அந்த இழப்பின் மூலமா மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க வந்த உடனே முதல் வேலையா இது பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கையா இருக்கும். மிக ஆரோக்கியமான, மிக மனிதாபிமானம் மிக்க ஒரு நடவடிக்கைன்னு நான் நினைக்கிறேன். எல்லா மனிதர்களும் இப்படி இருந்தாங்கன்னா, எல்லா தலைவர்களும் இப்படி இருந்தார்கள்னா நாடு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இவர்கள் இளைஞர்கள், இவர்கள் தவறாக சிலவற்றை செய்திருக்கலாம், அதில் அவர்கள் உயிரிழந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய இழப்பினால் வாடுவார்கள். அதனால் இது முதல்ல ஒரு நல்ல அற்புதமான மனிதாபிமான செய்கை, ஜெஸ்டர், அதை அவர்கள் பண்ணணும். இந்த நாட்டினுடைய தலைமைப்பிடத்துக்கு வந்த பிறகு அவர்கள் அதை செய்கிறாங்கன்றது நல்லது. அதனால் அவர்கள் செய்ததெல்லாம் சரி அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்ட்டு அர்த்தம் கிடையாது. இட்ஸ் எ சிம்பிள் ஹியூமானிட்டேரியன் ஜெஸ்டர். அதை அந்த அம்மையார் செய்வாங்க அப்படின்னு அவங்க சொன்னது அவர்கள் மக்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன். இது ஒரு பாப்புலர் அப்ரைசிங். இது ஜென்சியிலிருந்து கடந்து பொதுவாக நேபாளிகள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு உணர்வை, எதிர்ப்பலையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதனால் அது தொடக்கம். அதற்கு பிறகு அவங்க நல்ல நிர்வாகம் தரணும். அதற்கு பிறகு ஊழலை எதிர்த்து சட்டங்களை இன்னும் இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஊர்லேயே 90க்கு பிறகுதான் முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்வது, ஊழல் குற்றச்சாட்டுக்காக அமைச்சர்கள் சிறைக்கு செல்வது, அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அதற்கு முன்னாடி அப்படி இல்லை. சட்டங்கள் ரொம்ப இறுக்கமாக நாம் உருவாக்குனது, ஒரு கெட்டியாக உருவாக்குனதெல்லாம் 90க்கு பிறகுதான். அந்த மாதிரியான ஒரு சூழலை அவர்கள் உருவாக்க வேண்டும். அங்கு ஊழல் புரையோடி போயிருக்கிறது. எல்லா இடத்துலையும் அப்படித்தானே சார் இருக்கு, இங்கே மட்டும் இப்படி நடந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு தாங்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கு. அந்த நிலையை கடந்து விட்டதாக இவர்கள், நான் தான் சொன்னேனே, அந்த அழுத்தம் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல வர அழுத்தம் மாதிரி. ப்ரெஷர் ஒரு அளவுக்கு மேல வந்துருச்சுன்னா அந்த குண்டு மேல போயிட்டு வெளியே காற்று வரும். அதை அடைச்சிட்டாங்க இந்த சமூக வலைத்தளங்கள் அவர்கள் மூடும் பொழுது. அதனால அது வெடிச்சிருச்சு. ஓகே. இப்ப 2008 வரைக்குமே அங்க மன்னராட்சி தான் இருந்தது. இப்ப இந்து நாடு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா இருக்கிறது நேபாள் மட்டும்தான். இல்ல, இருந்துச்சு. இப்ப திரும்பவும் அங்க இந்து ராஜ்யம் அமைக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பதிவுகள் போடப்படுது. ஸோ மன்னராட்சி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பழைய டீபோஸ்ட், அதாவது பதவி இழந்த, பதவியிலிருந்து துரத்தப்பட்ட மன்னர், அவர் கொஞ்சம் இப்போ அவர் வெளியில் தெரிய தொடங்குகிறார்.
அவர் வந்து இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ம். எப்படி அந்த மேயர் பாலேந்திர ஷா பதிவு பண்றாரோ அது மாதிரி அவரும் வந்து இவர்களுக்கு ஆதரவாக இருப்பது போல் தெரிகிறது. ஓகே. அதனால அவர் திரும்ப வர முயற்சி செய்கிறாரோன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ மன்னராட்சி காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நேபாளத்துல. அதற்கு பிறகு அது இந்து நாடாக மீண்டும் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இப்போ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த 5 வருடங்களா பார்த்தோம் அப்படின்னாலுமே எல்லா அண்டை நாடுகள்லையும் சீனாவை தவிர ஒரு கலகங்களோ இல்ல பிரச்சனைகளோ இல்ல உள்நாட்டு போரோ நடந்துகிட்டு இருக்கு. இது இந்தியாவினுடைய அந்த அமைதியோ இல்ல நம்மளுடைய அந்த அரசியலை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, நான் அப்படி நினைக்கல. ஆனா நம்முடைய பேராவல் இருக்குல்ல, அம்பிஷன், நாம வந்து ஒரு ரீஜனல் பவர், இன்னைக்கு ஒரு பிராந்திய சக்தியாக இருக்கிறோம், நாம் வந்து ஒரு வல்லரசாக மாறணும்ட்டு ஆசைப்படுறோம். ஓகே. அதுக்கு இந்த நம்முடைய சுற்று, நம்முடைய நெய்பர்ஹுட் அமைதியாகவும் சுபிட்சமாகவும் இருப்பது தான் நமக்கு நல்லது. அங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அங்க வேறு சக்திகள் வந்து உட்கார்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே வந்து சீனாவினுடைய ஆதிக்கம் இந்த எல்லா நாடுகள்லையுமே இருக்கு, நேபாளிலே இருக்கு. நேபாளோட நமக்கு வந்து நிறைய சிக்கல்கள், பண்பாட்டு ரீதியாக நம்முடைய சுற்றில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் மிக நெருக்கமான ஒரு நாடு நமக்கு நேபாள். 1950 ஒப்பந்தத்தின் கீழ் நாம பாஸ்போர்ட் இல்லாத அங்கே போகலாம், அவர்கள் பாஸ்போர்ட் இல்லாத இங்கே வரலாம், நேபாளிகள் ஆதார் கார்டு வாங்கலாம். இவ்வளவு வசதிகள் நேபாளிகளோடு மட்டும்தான் நமக்கு இருக்கு, வேற யாரோடவும் இல்லை. அவர்கள் இங்கே வந்து திருமணம் செய்து கொள்வது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியதான். 5 மாநிலங்கள் அவர்களோடு நம்ம பொதுவாக ஒரு எல்லையை பகிர்ந்து கொள்கிறோம். அதாவது உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அதுக்கப்புறம் இன்னொரு மாநிலம். 5 மாநிலங்கள் அவர்களோடு தொடர்புடைய ஒரு மாநிலங்கள். 1750 கிலோமீட்டர் நமக்கும் அவர்களுக்கும் எல்லை இருக்கிறது. அதனால நேபாளம் அமைதியாக இருப்பதும் அது ஒரு பெரிய ஒரு நல்ல நிலையில் இருப்பதும் நமக்கு நல்லது. ஏன்னா இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய அகதிகள் இங்க வரலாம், அல்லது இப்பவே நிறைய பேர் இங்க வந்து வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் ஓகே இப்போதைக்கு. ஆனால் நாளாக நாளாக நாம வளர வளர அவர்களும் வளர்வதுதான் நமக்கு நல்லது. அப்பதான் நம்முடைய பேராவல் ஒரு ஒரு சூப்பர் பவர் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இன்னும் ஒரு 20, 30, 40 ஆண்டுகளில். அதற்கு நம்முடைய அண்டை நாடுகள் நம்மை போலவே பலமிக்க நாடுகளாக இருப்பதுதான் நல்லது. அமெரிக்காவினுடைய பலம் ஐரோப்பியர்களுடைய உயர்வையும் பலத்தையும் இன்னும் சார்ந்திருக்கு. ஓகே. அவர்கள் வீழ்ந்தால் அமெரிக்காவினுடைய பலமும் குன்றும். அதனால வாழ்ந்தால் 30 கோடி முழுமையும் வாழ்வோம், வீழில் 30 கோடி முழுமையும் வீழ்வோம்னு பாரதி சொன்னான் இல்லையா. அந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்க அண்டை நாடுகள் நன்றாக இருப்பது நமக்கு நல்லது. அதுல ஒரே ஒரு நாடு மட்டும் விதிவிலக்கு, அது பாகிஸ்தான். பாகிஸ்தான் கூட ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருப்பது தான் நமக்கு நல்லது. ஏன்னா அங்க ராணுவ ஆட்சி வந்துருதுன்னு வச்சுக்குவோம், நம்ம அவர்களோட உறவு வந்து இன்னும் ரொம்ப சிரமமா இருக்கும். ஓகே சரி, இப்ப கடைசியா ஒரு கேள்வி. இந்த 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க மத்தியில வந்து இந்த புரட்சி, இது வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஆரோக்கியமற்றது. நாளைக்கு எந்த ஒரு நாட்டிலையுமே இளைஞர்கள் சேர்ந்து இப்படி ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து அந்த நாட்டினுடைய அமைதிக்கு குந்தகமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நியாயமானதாவே இருந்தாலும் இந்த 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களே சேர்ந்து ஒரு அரசை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது ஆரோக்கியமானது தானா? இல்லை, அந்த மாதிரி நடந்திருக்க வரலாற்று. முதல்ல இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் நடுத்தர வயது உள்ளவர்களுக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ இருப்பதில்லை. இப்போ எனக்கு வந்து நான் போய் ஒரு புரட்சிக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா எப்படி முடியும்? எனக்கு அந்த வயதெல்லாம் கடந்து விட்டது. அதனால் இளைஞர்கள் புரட்சிவாதிகளாக இருப்பதோ அல்லது எதிர்ப்பாளர்களாக, ரிபலாக, கலகக்காரர்களாக இருப்பதோ வந்து இயற்கை அளித்த வரம் அவர்களுக்கு. அதனால தான் பெர்னார்ட் ஷா சொன்னார், நீங்கள் வந்து இளைஞராக இருக்கும் பொழுது ஒரு மார்க்சியவாதியாக இருப்பதும், அப்புறம் நீங்கள் வந்து வயதான பிறகு நீங்கள் அப்படி இல்லாமல் இருப்பதும் தான் இயல்பு, இயற்கை அப்படின்ட்டு. அதனால இது நடந்திருக்கு. துருக்கியில் வந்து இளைஞர்கள் தான் அங்கிருந்த ஆட்சி முறையை மாற்றினார்கள். அவர்களுக்கு இளம் துருக்கியர்கள் என்று பெயர், யங் டர்க்ஸ். இந்த மாதிரி ஒரு முற்போக்கு மனப்பான்மை கொண்டவர்களுக்கு இளம் துருக்கியர்கள் என்ற ஒரு அடைமொழியை ஆங்கிலத்தில் நாம் தருவதற்கு காரணம், துருக்கியில் இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை, துருக்கி இன்னைக்கு வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடாக ஒரு அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் கெமால் ஆட்டடர்க், கெமால் பாஷா அவர் கொண்டு வந்தது. அஸ்ஸாமில் மாணவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், அஸ்ஸாம் கண பரிஷத், இவர்களெல்லாம் 25 20 30 வயதுக்கு உட்பட்ட அங்கே சீஃப் மினிஸ்டரா மொஹந்தா வரும்பொழுது அவருக்கு என்ன 30 சில்லற வயசு தான் இருக்கும். நான் அவரை இங்கே சென்னைக்கு வந்திருந்தாரு 89லயோ என்னமோ தேசிய முன்னணி தொடக்க விழாவுக்கு. அவர் முதலமைச்சராகத்தான் வந்தார். அப்போ அவருக்கு வந்து 30 வயது இருக்கும் மிஞ்சி போச்சுன்னா, அல்லது 32 இருக்கும். அதனால இளைஞர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லது இந்த புரட்சியை வந்து நடுத்தர அல்லது மத்திய வயதில் இருக்கிறவர்கள் அவர்கள்ட்ட இருந்து புரட்சி வரும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இளைஞர்கள் தான் அதற்கு முன்னணியில் இருப்பார்கள். அவர்களுக்கு போதுமான அளவு விவேகமும் அனுபவமும் இல்லாமல் இருக்கும் என்பது உண்மை. அதற்குத்தான் அவர்களுக்கு சரியான தலைமை வேணும்.
அந்த தலைமையை நோக்கி அவர்கள் நகரணும். நாம அதனால இதை ஒரேடியா இதை கண்டிப்பதோ அல்லது வரவேற்பதோ அது ரெண்டும் தேவையில்லை. அவர்கள் அதை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது பொறுத்து. ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.